வணக்கம் மக்களே. இன்றைக்கி மால்தீவ்ஸில் ஒரு ஸ்பெஷல் டே. அதாவது இவங்களோட நேஷ்னல் டே. இவங்க இதை கௌமி திவஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்காக எல்லா சிவில் சர்வன்ஸையும் ஐலண்டோட கவுன்சில் ஆஃபீஸுக்கு கூப்பிட்ருந்தாங்க. நாங்களும் போயிருந்தோம். எதுக்காக இவங்க இதை கொண்டாடுறாங்கன்னா, முன்னாடி இவங்களை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தது போர்ச்சுகீஸ். அப்போ அந்த போர்ச்சுகீஸ் என்ன பண்ணாங்க, அவங்க மதமான கிறிஸ்தவ மதத்தை இங்கே கொண்டு வந்தாங்க. அப்போ கொண்டு வரும்போது இங்குள்ள மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போது முகமது தக்ரூஃபானுன்னு ஒரு மனுஷன் என்ன பண்ணார்னா, கொஞ்சம் மக்களை திரட்டி அந்த போர்ச்சுகீஸ் ஆட்சிக்கு எதிராக நல்ல போராட்டம் பண்ணி போர் புரிஞ்சு அவங்கள முறியடித்து இவங்க வெற்றி பெற்றாங்க. ஸோ அதை நினைவு கூர்ந்து எல்லா வருஷமும் கொடி உயர்த்தி இவங்க எல்லா தீவுகள்லையுமே இதை ஒரு ஸ்பெஷல் டேவாக கொண்டாடுவாங்க. இது ஒரு பப்ளிக் ஹாலிடேவும் கூட. வேறு எந்த ஆர்கனைசேஷனுமே இன்றைக்கி ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் கொடி உயர்த்தி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் ஐலண்டோட விமென்ஸ் டெவலப்மெண்ட் கமிட்டியோட பிரசிடெண்ட் ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. அவங்க ஸ்பீச் கொடுக்குறதெல்லாம் இந்த மொழியான திவைகளை தான் கொடுப்பாங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும். அவங்க பேசி முடித்ததுக்கப்புறம் இந்த ஐலண்டோட கத்தீவுன்னு சொல்லுவாங்க. அவர் கவுன்சிலில் ஒரு பெரிய ஆளாக இருப்பார். ஸோ அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அவர் ஸ்பீச் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஐலண்ட் ஆஃபீஸுக்கு உள்ளாடி வந்திருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டி ட்ரிங்க்ஸு, தண்ணி, கேக் அது இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ நாங்களும் எல்லோரும் போய் ஆளுக்கு ஒரு தண்ணி, ஜூஸ் எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே காலை வேலை இது காலையில் 6 மணிக்கு நடந்துச்சு. அப்போ சரி சன்ரைஸை பார்ப்போன்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படியே பீச் சைடுக்கு நடந்தோம். காலையில் ஏன்னா எப்போவுமே சன்ரைஸ் பார்க்க முடியாது. நாங்கள் காலையில் 6:30க்கு நாங்கள் ஸ்கூலுக்கு போயிடுவோம். இன்றைக்கி லீவ் அதனால் போய் சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே திரும்ப வர வழியில் கவுன்சில் ஆஃபீஸுக்கு திரும்பவும் அவங்க ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்த மால்தீவியன் நேஷ்னல் ஃப்ளாகை வச்சு ஃபோட்டோ, வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்தோம். உங்களுக்கு இது மாதிரி மால்தீவ்ஸை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும்னா மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் மால்தீவியன் வீடியோவோட சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you.